ஆழமான சுந்தரவன் காடில் கஜராஜ் என்ற வலிமையான அறிவாளியான யானை வாழ்ந்து வந்தான். அவன் சிறிய மகன் அப்பு ஆர்வம் நிறைந்தவன். காட்டை ஆராய்வது அவனுக்கு மிகப் பிடிக்கும். ஒரு வெயில் காயும் மதியம் யானை கூட்டம் நதிக்கரையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. பெரியவர்கள் பேசிக்கொண்டும் தண்ணீரில் சப்புன்னு விளையாடிக் கொண்டும் இருந்தனர். அந்த நேரத்தில் அப்பு ஒரு வண்ணத்துப் பூச்சியை துரத்திக் கொண்டு மிகத் தொலைவுக்கு சென்று விட்டான். அவன் கால் கீழே மண் மெதுவாக தள்ளிப் போகிறது என்று கவனிக்கவில்லை. அடுத்த நிமிஷம் சலப்! அப்பு திடீரென ஒரு ஆழமான சேறு குழியில் விழுந்தான். சேறு அவனை இழுத்து கொண்டு போக அப்பு பயந்து கொண்டு ஊளையிட்டான். எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் மெதுவாக கீழே ஆழ்ந்து கொண்டே போனான். நதிக்கரையில் இருந்த கஜராஜ் தனது மகனின் பயங்கர சத்தத்தை கேட்டவுடனே மின்னல் வேகத்தில் ஓடி வந்தான். மரங்களையே நடுக்க வைக்கும்படி அவன் ஓட்டம். அங்கு வந்து பார்த்தபோது சேற்றில் மூழ்கிக் கொண்டிருக்கும் அப்புவின் சிறிய தும்பிக்கையை நீட்டி உதவி கேட்பதை பார்த்தான். கஜராஜ் ஒரு பெரும் கர்ஜனை போட்டான். அது கோபம் அல்ல, உறுதியின் முழக்கம். அப்பு, பிடிச்சுக்கோ, நான் இருக்கேன் என்று கர்ஜித்தான். அவன் நீண்ட தும்பிக்கையை நீட்டினான். அப்பு அதை குலுங்கி குலுங்கி பிடித்து கொண்டான். கஜராஜ் முழு வலிமையையும் பயன்படுத்தி இழுத்தான். சேறு அவர்களை இழுத்துக்கொண்டு செல்ல முயன்றது. கஜராஜ் ஸ்வெட் ட்ரிப்பிங் முயற்சி தளரவில்லை. இறுதியாக பிளாஷ்! அப்பு சேற்றிலிருந்து பறந்து வெளியில் வந்து பாதுகாப்பாக தன் தந்தையின் அருகில் விழுந்தான். அப்பு நடுங்கியபடி தந்தையை அணைத்து கொண்டான். நன்றி அப்பா என்று மெளனமாக சொன்னான். கஜராஜ் அவன் முதுகில் இருந்த சேற்றை மெதுவாக துடைத்தான். நான் எப்போதும் உன்னை காத்துக்கொள்வேன் அப்பு, ஆனால் கவனமாகவும் இருக்கணும் என்றான். கூட்டம் முழுவதும் குரல் கொடுத்து மகிழ்ந்தது. அந்நாளிலிருந்து அப்பு காட்டை ஆராய்ந்தாலும் அவன் தந்தையிடமிருந்து ஒருபோதும் தூரமாக போகவில்லை.